வணக்கம். தினமலரின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக கல்லூரி கல்வி இயக்குநருக்கு வாரண்ட், கோர்ட்டில் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்ததால் சென்னை. மும்பையில் ரூபாய் 15 கோடி தங்கம் பறிமுதல், கடத்தல் கும்பலை சேர்ந்த 11 பேர் கைது. காயமடைந்தவரை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். கார் குண்டு வெடிப்பில் தங்கம் விலை சவரனுக்கு 800 குறைவு. அமெரிக்காவில் திறமைசாலிகள் குறைவு, இந்தியர்களை அழைக்கிறார் ட்ரம்ப். மகன் மீது பலாத்கார பழி சுமத்தி மோசடி, பெற்றோரை குறிவைக்கும் சைபர் குற்றவாளிகள். பெண் மருத்துவர் பணியிட மாறுதல், உத்தரவை ரத்து செய்தது ஐகோர்ட். பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு திருவள்ளூர் மதுரையில் இடம் தேர்வு. எம்பி எம்எல்ஏ மீதான ஊழல் வழக்கு பட்டியல், தகவல் ஆணையம் கெடு. மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வாயிலாக ரூபாய் 50,000 பேருக்கு தொழில் பயிற்சி. செயற்கை நுண்ணறிவின் யுகத்தில் தர்மத்தின் நிலை என்ன? சிருங்கேரி ஆச்சாரியரின் விளக்கம். மகாபாரதம் கதையல்ல, நிஜம். ஆதாரபூர்வமாக நம்பிக்கை யூட்டுகிறார் நந்திதா கிருஷ்ணன். சிஎஸ்ஐ டயோசிஸ் தேர்தலில் மோதல், பாதிரியாரை மிரட்டிய கும்பலால் பரபரப்பு. ஸ்டாலின் தொலைத்த இரும்பு கரத்தை கண்டுபிடித்தாலும் இனி பலனில்லை, அதிமுக கிண்டல். திருச்சியில் ஜனவரி 2 வைகோ நடைபயணம். தூய்மை பணியாளர்கள் பெயரில் பணம் பறிக்க திமுக திட்டம். மீண்டும் அதிமுகவில் இணைய பேச்சு, வைத்தியலிங்கத்துக்கு பழனிசாமி பச்சை கொடி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், திமுக நாடகமாடுகிறது சீமான். முதியோருக்கு வீடு தேடி வருவது இலவசமாக ரேஷன் பொருட்கள். சட்டசபை தேர்தல் வருவதால் திடீர் பாசம். தமிழகம் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை. பணி நிரந்தரம் கிடையாது, டாஸ்மாக் திட்டவட்டம். விதிகளில் இல்லாத என்ஓசி கேட்டு கட்டிட அனுமதி தர மறுக்கும் அதிகாரிகள். 220 பேர் கைது, 444 சிலைகள் மீட்பு. கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் தகவல். கூகுளுக்கு வழங்கிய இடம், ஃபாக்ஸ்கானுக்கு ஒதுக்கீடு. வேட்பாளர் வடிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் எனக்குத்தான், அன்புமணி. திமுகவை சேர்ந்தவர்கள் திறமையானவர்கள், வேலு. இண்டி கூட்டணி நடத்திய ஆர்ப்பாட்டம், கம்பி நீட்டிய காங்கிரஸ், கால் திமுக அதிருப்தி. பவளவிழா பாப்பு பாசாங்க கூடாது பாப்பா. திமுக விருது விஜய் கடும் தாக்கு. முதல்வருக்கு ராஜகூற்ற தோஷம், அச்சமூட்டும் பாஜக நிர்வாகி. மத்திய ஆட்சியில் உள்ள மோடி எங்கள் டாடி, ராஜேந்திர பாலாஜி. கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கடேஸ்வரா சுப்பிரமணியம். டெல்டாக்காரர்களை சாப்பிடும் முதல்வர், நைனா நாகேந்திரன். அவதூறு பரப்புவரை என்ஐஏ கண்காணிக்கணும், அர்ஜுன் சம்பத். ஆம்னி பஸ்கள் நிறுத்தம் தொடர்கிறது, தமிழக முதல்வர் தலையிட கோரிக்கை.